வெல்கம் டு அன்னமர் ஐஎஸ் அகாடமி. நடந்து முடிந்த ரெண்டாவது ஃப்ரீ டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி பகுதி இந்த கிளாஸில் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ஹார்டு என்பது 1 3 5 7 என்றும் சாஃப்ட் என்பது 2 4 6 8 என்றும் உள்ளது. 2 1 4 4 8 என்பது எந்த வார்த்தையை குறிக்கும் சொல்லி கேட்குறாங்க கொஸ்டினை. இதை பாருங்க, தொடர்பு படுத்தி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சங்கேத மொழி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கோங்க. ஹச்ஏ ஹார்டி, ஹார்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 3 5 7. அடுத்து சாஃப்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, SOFT சாஃப்ட்டுக்கு 2 4 6 8. இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு 2 1 4 4 8 இந்த நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ பாருங்க, 2க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எஸ். வேற எங்கேயும் இருக்குங்களா எஸ்? இல்லை, இது எஸ் எடுத்து எழுதி. அடுத்தது 1க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஹச் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, ஹச். அடுத்தது 4க்கு என்ன இருக்குன்னு பாருங்க ஓ. அடுத்தது 4க்கு என்ன இருக்குன்னு பாருங்க இதுதான் ஓ வரும். அடுத்தது 8க்கு என்ன இருக்குன்னு பாருங்க டி. ஆன்சர் ஷூட் பி ஓகேங்களா. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, பார்த்தா போட்டலாம். சங்கீத மொழியில ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் எல்லாம். இது பாருங்க, WOLF என்பது வூல்ஃப் என்பது ஃப்ளோ, ஆனால் 8 5 2 6 என்னன்னு கேள்வி கேட்டுருக்காங்க ஓகேங்களா. இங்கே பாருங்க, WOLF என்பது FLOW தலைகீழ அப்படி எழுதியிருக்காங்க. அப்போ 8 5 2 6 என்பது என்னன்னு இருக்கும் 6 2 5 8. இதுதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அகாடமி என்பது DCEAYAM என்று குறிப்பிட்டால் அச்சீவ் என்பது எவ்வாறு குறியிடப்படும் சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி எடுத்து எழுதிக்கோங்க. அகாடமி என்னன்னு சொல்லியிருக்காங்க DCEAYAM சொல்லியிருக்காங்க. அப்போ அச்சீவ் வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க, ACHIEV ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேட்டாங்களா 1 2 3 4 5 6 7 ABCD பிரகாரம் தான் கொடுக்கணும்ல, நீங்கள் வரிசை ஆர்டர் பிரகாரம் கொடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி மாற்றி எழுதிருக்காங்கன்னு பாருங்க. இது நீங்களே பார்த்தா தெரியும். அகாடமி அப்படின்னா DCE, டி இங்கே இருக்குங்களா, அதுக்கப்புறம் சி இங்கே இருக்குங்களா, இ இங்கே இருக்குங்களா, இங்கே ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா? இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் பிரகாரம் எழுதினா தான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க டி 4, ரெண்டாவது சி பார்த்தீங்களா 2, அடுத்தது இ பாருங்க எங்கே இருக்குன்னு 5, ஏ எங்கே இருக்குன்னு பாருங்க 1, 2 ஏ இருக்கு. ஃபர்ஸ்ட் வர ஏவை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒய் பார்த்தீங்களா 7, ரெண்டாவது ஏ பார்த்தீங்களா 3, அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எம் வந்து 6 ஓகேங்களா. இதை பிரகாரம் அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் எழுதணும், 4வது லெட்டர். 4வது லெட்டர் என்ன இருக்கு ஐ. அடுத்த லெட்டர் என்ன இருக்கு பாருங்க சி. ரெண்டாவது லெட்டர் என்ன இருக்கு சி. அடுத்தது 5வது லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க இ. அடுத்தது 1வது லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க ஏ. அடுத்தது 7வது லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க இ. அடுத்து 3வது லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க ஹச். அடுத்தது 6வது லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க வி. ஆன்சர் ICEAEHV எங்க இருக்கு பாருங்க ICEAEHV. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8 என்பது HGEIT என்று குறிப்பிட்டால் 3 என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான், மேலே கேட்டிருக்க மாதிரியே தான். EIGHT என்பது HGEIT என்று சொன்னால் பாருங்க, இதுக்கு கொடுங்க, வேல்யூ கொடுங்க 3 4 5. இது எப்படி இருக்காங்க பாருங்க, ஹச் வந்து 4, அடுத்து ஜி பாருங்க 3, இ பாருங்க 1, ஐ பாருங்க 2, அடுத்து டி பாருங்க 5, அதே மாதிரி 3 THREE. இதுக்கு வேல்யூ கொடுங்க 2 3 4 5. நல்லா பார்த்துக்கோங்க, 8ல் 5 லெட்டர் கொடுத்துருந்தா 3ல் 5 லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் குழப்ப மாட்டாங்க. இதுக்கும் சிங்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதுக்கு பாருங்க ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு, 8க்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு 4 3 1 2 5. இப்போ இதை பாருங்க, இதுக்கு 4 என்ன வருது இ. அடுத்தது 3 பாருங்க ஆர். அடுத்தது 1 பாருங்க டி. அடுத்தது 2 ஹச். அடுத்தது 5 இ. ERTHE எங்க இருக்கு பாருங்க ERTHE. ஆன்சர் சி. சங்கீத மொழி பொறுத்த வரைக்கும் ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் யோசிச்சாலே ஆன்சரை கரெக்டாக போட்டலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, புத்தகம் என்பது பேனா எனவும், பேனா என்பது நோட் எனவும், நோட் என்பது பென்சில் எனவும், பென்சில் என்பது காகிதம் எனவும், காகிதம் என்பது அளவுகோல் எனவும் குறிப்பிட்டால் மை என்பது எதில் நிரப்பப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, மை என்பது எதில் நிரப்பப்படும். நமக்கு மை எதில் நிரப்பப்படும், பேனாவில் தான் நிரப்போம் ஓகேங்களா. ஆனால் நமக்கு ஆன்சரில் பேனான்னு கொடுத்துருக்காங்க. பேனான்னு டிக் பண்ணிடக்கூடாது. இதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பேனா என்பது எது கொடுத்துருக்காங்க, பேனா என்பது நோட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. நமக்கு ஆன்சர் நோட்டு வரும் ஓகேங்களா. நல்லா திரும்பி பாருங்கள், புத்தகம் என்பது பேனா எனவும், பேனா என்பது நோட் எனவும், நோட்டு என்பது பென்சில் எனவும், பென்சில் என்பது காகிதம் எனவும், காகிதம் என்பது அளவுகோல் எனவும், மை என்பது எதில் நிரப்பப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க.
மை நம்ம நிரப்பக்கூடியது பேனா. ஆனால் ஆன்சரில் பேனா கொடுத்துருப்பாங்க, டிக் பண்ணிடக்கூடாது. பேனாவுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, பேனா என்பது நோட்டு எனவும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிவப்பு என்பது கருப்பு எனவும், கருப்பு என்பது பச்சை எனவும், பச்சை என்பது ஊதா எனவும், ஊதா என்பது வெள்ளை எனவும், வெள்ளை என்பது சிவப்பு எனவும் குறிப்பிட்டால் புள்ளி நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நான் இதை கொஸ்டின் ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன். புள்ளி நிறம் என்ன வருங்க, பச்சை. ஓகேங்களா, முன்ன கொஸ்டின் மாதிரி தான் பாருங்கள், ஆன்சரில் பச்சைன்னு கொடுத்துருக்காங்க. டக்குன்னு நம்ம பச்சையே டிக் பண்ணிடக்கூடாது ஆன்சர். ஓகேங்களா, புள்ளி நிறம் பச்சை, பச்சை பிறகு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஊதா. ஓகேங்களா, இதற்கான ஆன்சர் சி. அடுத்த சென்ட் என்பது ப்ளஸ் பர்சன்டேஜ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் என்றும், ஆண்ட்டுக்கு ஸ்டார் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் என்றும் குறிப்பிட்டால் டிஇஎன் என்பது எவ்வாறு குறிப்பிடுவாய் என்று கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எஸ்இஎன்டி, இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் லெட்டருக்கு ப்ளஸ்ஸு பர்சன்டேஜ் மல்டிப்ளிகேஷனு மைனஸ், அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎன்டி. ஏஎன்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, எண்ணுக்கு பெருக்கல் கொடுத்துருக்காங்க, டிக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுலையும் ஒத்துமையாக இருக்குது. பாருங்கள், எண்ணுக்கு பெருக்கல், இங்கேயும் எண்ணுக்கு பெருக்கல், டிக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் டிக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், டிஇஎன், டிக்கு என்ன வரும், மைனஸ், இக்கு என்ன வரும்னு பாருங்கள், பர்சன்டேஜ், எண்ணுக்கு என்ன வரும் பாருங்கள், பெருக்கல், மைனஸ் பர்சன்டேஜ் பெருக்கல் எங்கே இருக்கு பாருங்கள், மைனஸ் பர்சன்டேஜ் பெருக்கல். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ட்ரெயின் என்பது 63845 என்றால் ஏஎன்டி என்பது சங்கீத மொழியில் எவ்வாறு குறிப்பிடுவாய் என்று கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. TRAIN ட்ரெயின் எடுத்த வேல்யூ எடுத்ததுங்க 63845. இப்போ ஏஎன்டிக்கு என்னென்னு பாருங்கள், ஏக்கு நேரம் என்ன இருக்குது 8, எண்ணுக்கு நேரம் 5, அதுக்கப்புறம் டிக்கு நேரம் எனக்கு பாருங்கள் 6, 8 5 6. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 6 7 என்பது யூ ஆர் பேட் என்றும், 7 4 8 என்பது தே ஆர் குட் என்றும், 4 6 9 குட் அண்ட் பேட் என்றும் குறிப்பிட்டால் இந்த குட் என்பதற்கு எந்த எண் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பாருங்கள், குட் எங்கே இருக்குது, இங்கே இருக்கு இல்லைங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் 4 அப்படியே எழுதிடக்கூடாது. இப்போ காமனான இருக்கிற வேர்டு எடுத்து எழுதணும். பாருங்கள், பாருங்கள், யூ எங்கெங்கே இருக்குது, 6 இருக்குங்களா, 6 எங்கே இருக்குது பாருங்கள், இதில் என்ன லெட்டர் இருக்குது பாருங்கள், 7 4 இருக்குது, இதில் 7 இருக்குது. ஓகேங்களா, இதுலேயும் காமனாக இருக்கிறது பாருங்கள், 7 இருக்குங்களா, 6க்கு வந்து 7 வச்சுக்கலாங்களா. அடுத்தது பாருங்கள், யூ இருக்குங்களா, யூ இங்கே சதவி விடுங்க. அடுத்தது பாருங்கள், அண்டு பேடு இருக்குது பாருங்கள், இதுலேயும் காமனாக இருக்கிற லெட்டர் என்னக்குன்னு பாருங்கள், 6 இருக்குங்களா, பாருங்கள், பேடுக்கு 6. அடுத்தது பாருங்கள், 3 என்ன இருக்குது, யூ. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தே அண்டு குட். ஓகேங்களா, இப்போ குட்டுக்கு என்ன இருக்குது பாருங்கள், இதில் மீதி பேலன்ஸு இதில் 4 இருக்குது, தேக்கு 8 இருக்குது. ஓகேங்களா, இது எதை வச்சு சொல்கிறோம்னா இங்கே பாருங்கள், குட்டுக்கு பாருங்கள் 4 இருக்குது. ஓகேங்களா, இப்போ குட்டுக்கு என்ன லெட்டர் வரும், 4. கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஒன்ஸ் கொஸ்டின் நல்லா படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். P என்பது 2 எனவும், Q என்பது 4 எனவும், R என்பது 6 எனவும், B என்பது 7 எனவும், Z என்பது 9 எனவும், F என்பது 3 எனவும் குறிப்பிட்டால் BFRPZ குறிக்கும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, அதை நம்ம பார்த்து எதுனா போதுங்க. பாருங்கள், பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 7, அடுத்தது எஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 3, அடுத்தது ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 6, அடுத்தது பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 2, அடுத்து இஜெட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 9. 7 3 6 2 9 எங்கே இருக்குன்னு பாருங்கள் 7 3 6 2 9. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லவ்லி கார்டன் என்பது OPAN எனவும், கார்டன் ஃப்ரீ என்பது OPJA எனவும், ஃப்ரீ ரெசார்ட் என்பது JAWS எனவும் குறிப்பிட்டால் ரெசார்ட் குறிக்கும் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி முன்னே பார்த்துருந்தோம், எதோட ஏதோ தொடர்பு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் ஃப்ரீன்னு இருக்குது, ரெசார்ட் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதில் ஃப்ரீன்னு இருக்குங்களா, ஃப்ரீ வேறு எதில் இருக்குன்னு பாருங்கள், இதில் இருக்குங்களா. ஓகேங்களா, இதுக்கு காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள் JA. ஓகேங்களா, கார்டனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்கன்னு பாருங்கள், இதுலேயும் கார்டனுக்கு OP இருக்குங்களா, ரெண்டுலேயும் OP போச்சுன்னா ஃப்ரீக்கு பார்த்தீங்கன்னா JA வரும். அப்போ மீதி ரெசார்ட்டுக்கு என்ன வரும் WS. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Z என்பது 52க்கு சமமானால், ACT ஆக்ட் என்பது 48க்கு சமமானால், BAT பேட் என்பது எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ABCDயில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் ABCDயில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ABCD எழுதிக்கலாங்களா. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் Z என்பது 52க்கு சமம். Z அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள்,
ஓகேங்களா. இது நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 3 4 5 6 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 22 23 24 25 26 ஓகேங்களா. இஜெட்டுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க 26ங்களா. இப்போ பாருங்கள் இஜெட்டோட லெட்டர் என்ன வருதுங்க 26. இதோட கூட்டினாவோ கழிச்சாலோ பெருக்கலாவோ 52 வரணும் ஓகேங்களா. இப்போ இதோட 2 பெருக்கி பாருங்கள் 26 12 மீதி 1 2 4 1 5 அதாவது இஜெட்டோட வேல்யூ வந்து 26. இந்த 26ஓட 2 பெருக்கிக்கிறாங்க 52 கிடச்சிருக்கு. அடுத்தது ஏசிடி பாருங்கள் ஏசிடி அதுக்கு பார்த்தீங்கன்னா 48ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள் ஏக்கு என்ன வருது லெட்ரு 1, சிக்கு இப்போ என்ன லெட்ரு வருதுன்னு பாருங்கள் 3, டிக்கு என்ன லெட்ரு வருதுன்னு பாருங்கள் 20. இப்போ இது 3 கூட்டம் 48 வருதுன்னு பாருங்கள் 20 23 1 24 24 இன்ட்டு 2 பேருக்குங்க 48 ஓகேங்களா. வரக்கூடிய லெட்டரை 2ஆல் பெருக்கிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த பிஏடி அப்படிங்கிறத பிக்கு என்ன வருது பாருங்கள் 2, ஏக்கு 1, டிக்கு 20 என்னன்னு கேட்டிருக்காங்களா. 20 22 23 23 இன்ட்டு 2 பேருக்குங்க 3 2 6 அதுக்கப்புறம் 2 4 ஆன்சர் 46D. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஜெட் ஈக்குவல் 26 எனில் NET நெட் என்பது 39 எனில் NUT என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் இஜெட் என்ன லெட்டர் வருதுங்க 26 ஓகேங்களா. இப்போ NET எடுத்து எழுதுங்க. என்னைக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் 14. அடுத்து ஈக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் 5. அடுத்து டிக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் 20. எல்லாத்தையும் கூட்டுங்க 20 20 14 34 34 5 39 என்ன பண்ணிக்கிறாங்க கூட்டிக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் NUTக்கு என்ன வருதுன்னு கேட்குறாங்க. என்னைக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் 14. யூக்கு 21 டிக்கு 20 ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் பாருங்கள் 20 21 41 41 14 45 55 ஆன்சர் சி. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு பொருந்தாதது இது ஒத்து போகாததுன்னு சொல்லியிருப்பாங்க. இது நீங்கள் யோசிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் அலுமினியம் பாதரசம் நிக்கல் செம்பு ஓகேங்களா. இது 3ம் பார்த்தீங்களா உலோகம், பாதரசம் மட்டும் பார்த்தீங்களா அலோகம். அப்போ ஆன்சர் பி பாதரசம். இது வந்து ஒத்து போகாதது, இது வந்து வேறுபட்ட ஒன்று. அடுத்தது பாருங்கள் அடுத்த கொஸ்டின் முள்ளங்கி கேரட் முட்டைக்கோஸ் பீட்ரூட். இது பாருங்கள் முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் பூமிக்கு கீழே விளையக்கூடியது, முட்டைக்கோஸ் பூமிக்கு மேலே விளையக்கூடியது ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தயிர் வெண்ணெய் எண்ணெய் பாலாடை கட்டி. பாருங்கள் தயிர் வெண்ணெய் பாலாடை கட்டி இதெல்லாம் பால் பொருட்கள் ஓகேங்களா. எண்ணெய் வந்து வேறுபட்ட ஒன்று, இதுக்கு ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெட்ரோல் டீசல் கேஸ் மண்ணெண்ணெய். இது பாருங்கள் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரவ பொருட்கள் ஓகேங்களா. இந்த கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வாயு பொருட்கள், இதுதான் மாறுபட்ட ஒன்று ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அணில் குயில் எலி பல்லி ஓகேங்களா. இதில் அணில் எலி பல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்கினம் வரும் ஓகேங்களா விலங்கினம். இதில் குயில் மட்டும் பார்த்தீங்கன்னா பறவை இனம் வரும், பறவை இனம் ஆன்சர் பி. இதுக்கு தான் வந்து சைக்காலஜி பகுதி பயிற்சி நாட்கள் அதிகமாக பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இது பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி இருக்கும், டைம் ஆகும். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள் திரவம் கொடுத்துருக்காங்க கேஸ் இது வாயு பொருள், மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்கினம், இது மட்டும் பறவை இனம். அடுத்தது பாருங்கள் தயிர் வெண்ணெய் பாலாடை கட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள், எண்ணெய் மட்டும் மாறுபட்ட ஒன்று. இது எல்லாத்துக்குமே தெரியும் முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட்லாம் பூமிக்கு கீழே விளையக்கூடியது, பூமிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் விளையும், இதுவும் ஈஸி தாங்க. அலுமினியம் நிக்கல் செம்பு இதெல்லாம் உலோகம், பாதரசம் மட்டும் அலோகம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தனித்து நிற்கும் எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 4 லெட்ரு அதாவது 4 எழுத்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது 4 எழுத்து கொடுத்துருக்காங்க, இது 4 எழுத்து, இது பார்த்தீங்கன்னா 4 எழுத்து. இப்படி கொடுத்துட்டு தனித்து நிற்கும் எழுத்து என்ன இல்லை வேறுபட்ட எழுத்து என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாவே நம்ம ஏபிசிடி ஃபஸ்ட்டு 26 வரைக்கும் எழுதிக்கணும் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் தனித்து நிற்கும் எழுத்து என்ன SBME ஓகேங்களா. இது எல்லாமே கான்சனன்ட், இது மட்டும் பார்த்தீங்களா வவல்ஸ் ஓகேங்களா. ஆன்சர் இ. ஏஇ ஐஓ யூ வருது இல்லைங்களா, இதில் இது வவல்ஸ் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் SVUT எங்கே இருக்குது பாருங்கள் SVUT. அடுத்தது பாருங்கள் FGHI ஓகேங்களா, FGHI இது தொடர்ந்து வருது. அடுத்தது பாருங்கள் CFED அடுத்தது பாருங்கள் ILKG எங்கே இருக்குது பாருங்கள் ILKG ஓகேங்களா.
எல்லாமே மாற்றி மாற்றி இருக்கு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருது FGHIன்னு ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க MKWJ ஓகேங்களா. இது பாருங்க எம்க்கு என்ன லெட்டர் வருதுன்னு பாருங்க. எம்முக்கு 13, கேக்கு பாருங்க என்ன வருதுன்னு கே 11. அடுத்தது டபிள்யூ பாருங்க என்ன வருதுன்னு 23. ஜே என்ன வருதுன்னு பாருங்க அடுத்தது 10 ஓகேங்களா. இது எல்லாமே பாருங்க ஒற்றைப்படை என்ன வருதுங்களா. இது மட்டும் பாருங்க ரெட்டைப்படை என்ன வருதா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் ஜே. இது வந்து நாம் பயிற்சி வினாக்கள் அதிகமாக பயிற்சி பண்ணி பார்த்தா தான் பார்த்தோன்னு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. இது நம்ம படித்து பார்த்தா தெரியும். இது நமக்கு வவல்ஸ் வருது ஓகேங்களா. மீதி எல்லாம் கான்சனன்ட் லெட்டர்ஸ். இது பார்த்தீங்களா ஒற்றைப்படையில் கொடுத்துருக்காங்க, ஒன்று மட்டும் ரெட்டைப்படையில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க PEIO. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. AEIOU பாருங்க வவல்ஸா. இதில் தனித்து நிற்கிறது மட்டும் என்ன வருங்க பி. ஆன்சர் ஏ. அது பாருங்க 17, 27, 37, 29. இது பாருங்க 17, 27, 37, 29. இது பாருங்க 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். இது பாருங்க 3ஆல் வகுப்படும். இது பாருங்க 1ஆலையும் தன்னால் மட்டும்தான் வகுப்படும். இதுவும் 1ஆலையும் தன்னால் மட்டும்தான் வகுப்படும். அப்போ இது எல்லாமே பகா எண்கள், இது மட்டும் பகு எண் ஓகேங்களா. ஆன்சர் அதாவது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம், பகா எண்ணு பகு எண் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா. பகா எண் 1லேருந்து 100 வரைக்கும் எழுதுனா 25 பகா எண் வரும். 50 வரைக்கும் எழுதுனா 15 பகா எண் வரும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது பாருங்க 1, 4, 9, 16, 23, 25. இதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க எத்தனை இருக்குன்னு 3 கூட்டிக்கிறாங்க. இதுக்கு இதுவும் பாருங்க 5 கூட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க எத்தனை கூட்டியிருக்காங்கன்னு 7 வருதுங்களா. 7 கூட்டியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க 16, 23, 8 கூட்டிக்கிறாங்க. 23 2 கூட்டினா 5 வருது இல்லைங்களா. இது எப்படி ஆன்சர் வரும், வராது இல்லைங்களா. இதில் பாருங்க 16, 23 கூட்டினா கரெக்டாக போட்டுக்குமான்னு பாருங்க. 3, 4, 7 தான் வரும். 7 கூட்டியிருக்காங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் 23 2 கூட்டினா 5 வரும் ஓகேங்களா. அப்போ இப்படி வராது. அப்போ வேறு எப்படி வச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் வர்க்க மூலம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ இது மட்டும் தனித்து நிற்குதுங்களா. இதுக்கான ஆன்சர் 23. அடுத்தது பாருங்க 52, 142, 54, 126, 56, 168, 58, 184. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனால் நம்ம பயிற்சி வினாக்களை பயிற்சி பண்ணி பார்க்கல, திரும்ப சைக்காலஜி பகுதியை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், கஷ்டமாக தான் தெரியும். இப்போ பாருங்கள் 5 2 கூட்டுங்க எத்தனை வருதுன்னு 7. இதை கூட்டுங்க 4 2 6, 6 1 7. அடுத்தது பாருங்கள் 5 4 கூட்டினா 9. இது பாருங்கள் 6 2 8, 8 1 9. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 5 6 11. இதை கூட்டி பாருங்கள் 6 1 7, 7 7 14 1 15. அடுத்து பாருங்கள் 5 8 13. இது பாருங்கள் 8 4 12, 12 1 13. இது எல்லாமே கூட்டினா ஒரே மாதிரி வருது. இது மட்டும் வேரியேஷன் வருது ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் x⁵, x⁷, x⁻10 இன் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லி காட்டுருக்காங்க. இந்த மீப்போவா மீசிமா டாபிக் பார்க்க முன்னாடி ஒரு 3 ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மீப்போவா இன்ட்டு மீசிமா ஓகேங்களா. அடுத்தது பின்னத்தில் கேட்குறாங்க அப்படின்னா மீப்போவா கேட்காங்க அப்படின்னா மீப்போவோட தொகுதி பை மீசிமாவோட பகுதி ஓகேங்களா. அடுத்தது பாருங்க மீசிமாவோட வந்து பின்னத்தில் கேட்டாங்க அப்படின்னா மீசிமாவோட தொகுதி பை மீப்போவோட பகுதி ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மீப்போவா அப்படின்னா HCFன்னு சொல்லுவாங்க, மீசிமானா LCMன்னு சொல்லுவாங்க. இந்த மீப்போவாவை இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா மீப்பேவா ஓகேங்களா. இந்த மீப்போவா ரெண்டுமே ஒன்று தான். இது நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம் ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் பாருங்க x⁵, x⁻10, x⁻5, x⁻7, x⁻10 இன் மீப்போவா கண்ணுன்னு கேட்டிருக்கோம் ஓகேங்களா. இந்த மீப்போவா கேட்டாங்க அப்படின்னா அடிமானம் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுக்கில் வந்து எது சின்ன அடுக்குன்னு பாருங்க x⁵ ஓகேங்களா. இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது என்னன்னா
மீபேவா மீசிமாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருங்க பாருங்கள். 2, 3, 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எல்சிஎம் வச்சு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 2 வைக்கங்களா, 1 2 இது அடிபடாதுங்களா, இது 2 2 4 வைக்கங்களா. இப்போ இது வந்து எடுங்க, 3 எடுங்க, 1 3 3 மீதி 2 இருக்குங்களா, திரும்பி 2 எடுங்க, 1 2 2 திரும்பி பாருங்க, இந்த 1 2 2 மீதியில் வருங்களா. இது எல்லாத்தையும் பெருக்கினீங்களா மீசிமா வைக்கங்களா. பொதுவான வகுத்தியாக இருக்கணும் வைக்கங்களா. இப்போ பாருங்கள் 2, 6, 8 இருக்குங்களா. இப்போ 2 அடி இது பண்ணுங்க, 1 2 2 3 2 6 4 2 2 வைக்கங்களா. திரும்பி இது எடுக்க முடியுங்களா, எடுக்க முடியாது. இதுக்கு மீபேவா 2, ஆனால் இதுக்கு மீசிமா அப்படின்னா இது எல்லாத்தையும் பெருக்கணும். 2, 2 3 6 6 3 12 வரும் இதுக்கு ஆன்சரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் ஆன்சர் வைக்கங்களா. இது பொதுவான இருக்கிற மதிப்பு மட்டும் தான் எடுத்துக்கணும். இதுக்கு இது 0 வர வரைக்கும், அதாவது 1 வர வரைக்கும் நம்ம பண்ணுற எல்லா மதிப்பும் எடுத்துக்கணும் வைக்கங்களா. இதுக்கு வந்து பொதுவான மதிப்பு, அதாவது எல்லா நம்பரும் ஒரே நம்பரால் வகுப்படும். இப்போ 2 இருக்குங்களா, திரும்ப 3 போட்டால் இந்த 3 நம்பருமே 3ஆல் வகுப்படணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மீபேவா வரும். மீசிமா அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நம்ம இருக்கிற கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா மதிப்பும் பெருக்கணும் வைக்கங்களா. அடுத்து பாருங்க, இரு எண்களின் மீபேவா 11 மற்றும் மீசிமா 7700. அவற்றுள் ஒரு எண் 275 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டுறாங்க. இது பாருங்க, இரு எண்களின் 2 எண்களின் பெருக்கல் பலன் மீபேவா 11 மற்றும் மீசிமா 7700 கேட்டிருக்காங்க. மீபேவா மற்றும் மீசிமா ஓகேங்களா. இப்போ பாருங்க 2 எண் ஓகேங்களா. இது தெரியாத 2 எண் என்னன்னு, இல்லை மீபேவா என்ன கொடுத்துருக்காங்க 11 இன்ட்டு மீசிமா என்ன கொடுத்துருக்காங்க 7700 ஓகேங்களா. அவற்றுள் ஒரு எண் 275 ஓகேங்களா. ஏதாவது ஒரு எண் ஓகேங்களா, இன்ட்டு ஒய்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு எண் ஓகேங்களா. இப்போ இந்த பக்கம் பெருக்கல் இந்த பக்கம் போனால் என்னங்க ஆகும், வகுத்தல் மாறிடுங்களா. 11 இன்ட்டு 7700/275 ஓகேங்களா. இது 5ஆல் வகுப்படுங்களா. அப்போ அடிச்சு பாருங்க, 5 25 மீதி 2 இருக்கும், திரும்பவும் 5 25 ஓகேங்களா. இது 5ஆல் அடிங்க, 4 5 5 மீதி எத்தனை இருக்கும், 2 இருக்குங்களா. 5 25 மீதி 2 இருக்கும் ஓகேங்களா. 4 5 5 4 5 20. அதுக்கப்புறம் பாருங்க 4 5 20 போச்சுங்களா. இந்த 0 அப்படியே போட்டவங்கள தான் 1540 வைக்கங்களா. திரும்ப இதை எடுத்து எழுதுங்க, 11 இன்ட்டு 1540/55 வைக்கலாம். 1 5 5 1 5 11 11 வந்துருங்களா. இப்போ பாருங்க 1 5 2 5 10 3 5 5 இது எத்தனை 5 அடிச்சப்படும் 8 5 வைக்கலாம். 308 8 5 40 வைக்கலாம். இப்போ 11 11 அடிப்பட்டுச்சுன்னா ஆன்சர் 308. இன்னொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க 308. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3 மணிகள் 36 45 மற்றும் 48 வினாடிகள் இடைவெளியில் உள்ளடிக்கின்றன. அதாவது 3 மணி இருக்குது, இது ஒரு மணி, இது ஒரு மணி, இது ஒரு மணி, அதாவது 3 பெல்லு பார்த்தீங்கன்னா 36 வினாடி 45 வினாடி மற்றும் 48 வினாடிகள் இடைவெளியில் ஒளி அடிக்கின்றன. அவை மூன்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றாக அடிக்க துவங்கினால் எவ்வளவு நேரம் கழித்து மீண்டும் ஒளி அடிக்கும் வைக்கலாம். அதாவது 18 நிமிடமா, 12 நிமிடமா, 10 நிமிடமா, 8 நிமிடமானு ஆன்சர் கேட்குறாங்க ஓகேங்களா. அதாவது பாருங்க, அவை மூன்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றாக அடிக்க துவங்கினால், இந்த மாதிரி கேட்டாங்களா. இதுக்கு வந்து மீசிமா தான் எடுக்கணும் ஓகேங்களா. மீசிமா ஓகேங்களா. இப்போ எடுங்க பாருங்க, 36, 45, 48 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது பாருங்க 3ஆல் அடிப்படுமானு. ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்பலாம் குறைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்டார்டிங் 2லேருந்து எடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்க பாருங்க. 1 2 2 மீதி 1 இருக்குங்களா, 8 2 14 எடுத்து பாருங்க, 2 2 4 ஓகே. 45 அடிப்படுங்களா, அடிப்படாது. அவர் என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்து இறக்கிக்கலாம். அடுத்து பாருங்க 48 2 2 4 4 2 8 ஓகேங்களா. அடுத்து 3ஆல் அடிப்படுமான்னு பாருங்கள், 6 18 13 30 5 5 ஓகேங்களா. 13 30 5 5 அப்போ என்ன வருதுங்க 15 45. அடுத்தது 8 24. திரும்பி பாருங்க 3ஆல் அடிப்படுமான்னு, 2 3 6. அடுத்து பாருங்க 5 5 இது அப்படியே 8 வந்துருங்களா. திரும்பி இது பண்ணுங்க, 2ஆல் அடிங்க, 1 2 இந்த 5 அப்படி வந்துருங்களா, 4 2 8. திரும்ப அடிங்க 5ஆல், 1 5 5 4 வருங்களா. இது திரும்ப இது எல்லாத்தையுமே பெருக்கிக்கணும் ஓகேங்களா. ஈஸியானா இது எல்லாத்தையுமே பெருக்கணும். இப்போ பாருங்க 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 4, அதாவது மீதியில் என்ன ஆகுதோ எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும் ஓகேங்களா. இப்போ பாருங்க 2 3 6 ஓகேங்களா. அடுத்தது பாருங்க
3 2 6 ஓகேங்களா. அடுத்தது 5 20 ஓகேங்களா. இதெல்லாம் வருது பாருங்க. 6 36 36 இன்ட்டு 20 ஓகேங்களா. அது அப்படியே பெருக்குங்க. 0 0 6 2 12 மீதி 1 3 2 6 1 7 ஓகேங்களா. 720 வினாடி. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு 720 வினாடி. கண்டுபிடிச்சிட்டாங்களா? 720 வினாடி. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, திரும்ப எவ்வளோ நேரம் கழிச்சு ஒன்றாக ஒளி அடிக்கும், அதாவது நிமிஷத்தில் கேட்குறாங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி? 60 வினாடி ஓகேங்களா. இப்போ இது 720 வினாடி இருக்குங்களா. இப்போ இது நிமிடமாக மாற்றணும்னா 60ஆல் வகுக்கணும் ஓகேங்களா. இது பாருங்கள் 0 0க்கு போயிடும். இது பாருங்கள் 1 6 6 மீதி 1 இருக்குங்க இல்லைங்களா. 2 6 12 ஓகேங்களா. 12 நிமிடம். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 45,60 இன் மீப்போவா கண்ணுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 45,60 மீப்போவா. மீப்போவான்னு என்ன சொல்லியிருக்காங்க, இது பாருங்கள் இப்படி 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வரதெல்லாம் வகுக்கும் எண், இந்த பக்கம் கீழே வரதெல்லாம் மீதி ஓகேங்களா. மீசிமா அப்படின்னா வகுக்கும் எண்ணையும் மீதியும் நம்ம பெருக்கு கிடைக்கிறதா மீசிமா ஓகேங்களா. மீப்போவா அப்படின்னா இந்த வகுக்கும் எண்ணிலேயே பொதுவான எண்ணாக இருக்கணும், அது மட்டும்தான் நமக்கு மீப்போவா எழுதும். இப்போ பாருங்க 45,60 இருக்குங்களா. இப்போ 45,60 எதில் அடிப்படும்? 5 5ஆல் அடிப்படுங்களா. பாருங்கள் 6 5 7 9 5 45 ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 60 எதில் அடிப்படுங்க. 1 5 5 ஓகேங்களா. அதுக்கப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா 10 2 5 10 ஓகேங்களா. அப்போ 12 5 60 ஓகேங்களா. திரும்ப இது 5ஆல் வகுப்படுங்களா, வகுப்படாது. 3ஆல் வகுப்படுமான்னு பாருங்கள். 3 9 4 12 ஓகேங்களா. இப்போ இதுக்கு மேலே இது வகுப்படணும்னு பாருங்கள். இது 3ஆல் தனியாக வகுப்படும், இது 4ஆல் தனியாக வகுப்படும். அப்போ மீப்போனா இது மட்டும் தான் வரும் ஓகேங்களா. இது 2 மட்டும் இருக்குங்க. 5 இன்ட்டு 3 5 5. ஆன்சர் சி ஓகேங்களா. மீப்போவா அப்படின்னா இந்த வகுக்கும் எண்ணிலே பொதுவாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் மீப்போவா வரும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20,25 மீப்போவா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது அதே மாதிரி தான் பாருங்க. 20,25 இதை வகுப்படுங்க. 5 4 5 20 5 5 25 ஓகேங்களா. திரும்ப இது எடுக்க முடியுங்களா. எல்சிஎம் பாருங்க. 2ஆல் வகுத்தா 2 4 5 வகுங்களா வராது ஓகேங்களா. அப்போ என்ன வரும், இதுக்கு 5 மட்டும்தான் வரும், பொதுவான வகுக்கும் எண் ஓகேங்களா. ஆன்சர் பி ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. 16,48 மீசிமா ஓகேங்களா. மீசிமா கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கு 16,48 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எப்பயுமே 2லேருந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. 8 2 16. அடுத்து பாருங்கள் 2 2 4 4 2 8 ஓகேங்களா. திரும்பியும் 2ஆல் வகுத்துக்கோங்க. 4 2 8 1 2 2 2 2 4 ஓகேங்களா. திரும்ப இதை அப்படியே 4ஆல் வகுத்துங்க. 1 4 2 2 3 12 ஓகேங்களா. திரும்ப இதை 3ஆல் வகுத்தா 1,1 ஓகேங்களா. அப்போ பாருங்கள் 2 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஓகேங்களா. 2 2 4 4 12. இதை அப்படியே பெருக்குங்க. 4 2 8 1 4 ஓகேங்களா. 48 ஆன்சர் சி. குழப்பிக்காதீங்க. மீசிமா அப்படின்னா வகுக்கும் எண்ணையும் மீதியையும் பெருக்க வேண்டும். மீப்போவா அப்படின்னா இந்த வகுக்கும் எண்ணிலேயே பொதுவாக இருக்கிற எண்ணை மட்டும்தான் எடுத்து எழுதணும் ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் 900 மற்றும் அவ்விரு எண்களின் மீசிமா 300 எனில் மீப்பேவா கண்ணுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் பெருக்கல் பலன் இதுக்கு மொத்தம் 3 ஃபார்முலா தான் சொல்லியிருந்தோம். இதில் பெருக்கல் பலனுக்கு என்ன வரும் பாருங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீப்பேவா இன்ட்டு மீசிமா ஓகேங்களா. இப்போ 2 எண்களின் பெருக்கல் பலன் இங்கே கொடுத்துரு பாருங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஓகேங்களா. பாருங்க 2 எண்களின் பெருக்கல் பலன் 900 ஈக்குவல் டு அவ்விரு எண்களின் மீசிமா ஓகேங்களா. பாருங்க மீசிமாக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க 300 ஓகேங்களா. இப்போ இந்த மீப்போவா மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதை நீங்கள் எக்ஸ் ஒய் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஏதாவது ஒரு லெட்டர் ஓகேங்களா, எக்ஸ்னு கூட எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ இந்த பெருக்கல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க, வகுத்தலாமா இருக்குங்களா. 900 வகுத்தல் 300 ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேங்களா. பாருங்க 2 0 2 0 அடிச்சு பாருங்களா. பாருங்க 1 3 3 3 9 ஓகேங்களா. 3 ஆன்சர் மீப்போவா 3 ஓகேங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு 3 மீப்போவா 3. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். 3 சிக்னல் விளக்குகள் 12, 20, 15 வினாடிகள் இடைவெளியில் மாறுபடுகின்றன. மூன்றும் ஒரே நேரத்தில் ஒளிவிட ஆரம்பித்தால், திரும்பி பாருங்க, மூன்றும் ஒரே நேரத்தில், இதுதான் நமக்கு ஹிண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. மூன்றும் ஒரே நேரத்தில் ஒளிவிட ஆரம்பித்தால் எத்தனை வினாடிகள் கழித்து ஒன்றாக ஒளிவிடும் ஓகேங்களா.
இதில் என்ன கேட்டுருங்க, ஒரே நேரத்தில் ஓகேங்களா, ஒன்றாக ஒரே நேரத்தில் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம மீசிமா தான் எடுக்கணும் ஓகேங்களா. புரிஞ்சுக்கோங்க கொஸ்டினை. என்னென்ன கேட்டுருங்க, 3 சிக்னல் ஓகேங்களா, 12 20 15 12 20 15 ஓகேங்களா. இது மீசிமா எடுங்க. 12 பாருங்க, 2ஆல் எடுத்துங்க, எப்பயுமே பேசிக்காக சொன்னது. 6 2 12 5 2 20 15 அப்படியே வருங்களா. திரும்பியும் பாருங்க, 2ஆல் எடுங்க, 3 2 6 5 2 10 15 அப்படியே வருங்களா. இப்போ திரும்ப 3ஆல் அடிங்க, 1 3 3 5 அப்படி வரும், 5 15 திரும்பி 5ஆல் அடிங்க, 1 1 1 எல்லாமே ஓகேங்களா. இப்போ இதில் பெருக்குங்க, 2 × 2 × 3 × 5 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 2 2 4 இது 3 5 15 ஓகேங்களா. 15 நாள் எத்தனை வரும் பாருங்கள், 5 20 மீதி 2 1 4 4 2 6 ஓகேங்களா, 60 ஓகேங்களா. இங்கே என்ன கேட்டுருங்க பாருங்கள், எத்தனை வினாடிகள் கழித்து ஓகேங்களா, வினாடிகள். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறதும் வினாடிகள் தான். நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், வினாடிகள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன வருங்க, ஆன்சரு 60 வினாடி ஓகேங்களா. இது என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை வினாடி தான் கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் அப்படியே 60 வினாடி தான் வரும். ஒருவேளை இங்கே நிமிடமோ மணியோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வினாடி கேட்டாங்களா, நம்ம இந்த நிமிடத்தையும் மணியும் பார்த்தீங்கன்னா வினாடியாக மாற்றணும் ஓகேங்களா. இங்கேயும் வினாடின்னு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வினாடின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூட கொஸ்டின் அதாவது ஆன்சர் 60 வினாடி, ஆன்சர் சி ஓகேங்களா. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4/9 2/5 6/8 மீ போ வா காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது இது பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே மீசிமா மீப்போவுக்கு 3 ஃபார்முலா தான் ஓகேங்களா. பெருக்கல் பலன் அப்படின்னா 2 எண்ணோட பெருக்கிறோம் அப்படின்னா 2 எண்ணோட பெருக்கிறோம் அப்படின்னா அது வந்து மீப்போவா இன்ட்டு மீசி ஓகேங்களா. இது வந்து பெருக்கல் பலன், அதாவது 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீப்பேவா இன்ட்டு மீசிமா ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்களா, பின்னத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசிமா காண்க அப்படின்னு இது கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த 2 எண்ணுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிக்குவோம். அதாவது வகுக்கும் எண் மீதி எடுத்து எழுதுவோம், மீப்பே வேணால் வகுக்கும் எண்ணிலே பொதுவான எண்ணை மட்டும் மீப்போ எழுதுவோம் ஓகேங்களா. இந்த மாதிரி பின்னத்தில் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு பாருங்கள் 2 ஃபார்முலா. பின்னத்தில் கொடுத்துட்டு மீப்போ வா கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தொகுதிக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், மீப்போ வா, அதுக்கப்புறம் பகுதிக்கு வந்து மீசிமா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா, மீசிமா ஓகேங்களா. இதே மீசிமான்னு கேட்டாங்க அப்படின்னா தொகுதி வந்து மீசிமா எடுக்கணும் ஓகேங்களா, தொகுதி மீசிமா, பகுதி வந்து மீப்போ வா ஓகேங்களா. இப்போ பாருங்கள் மீப்போ தான் கேட்டிருக்காங்களா, மீப்போவுக்கு என்ன வரணும் பாருங்கள், இது தொகுதி மீப்போவை எடுக்கணும் ஓகேங்களா. தொகுதி என்னென்னு பாருங்கள் 4 2 6 ஓகேங்களா, 4 2 6 மீப்போவை எடுக்கணும். அடுத்தது பகுதிக்கு மீசிமா எடுக்கணும் ஓகேங்களா. இங்கே என்னென்னு பகுதி பாருங்கள் 9 5 8 ஓகேங்களா. இப்போ எடுங்க பாருங்கள், காமனாக ஃபஸ்ட்டு 2 எடுங்க, 2 2 4 1 2 3 2 6 ஓகேங்களா. இதுக்கு தொகுதி ஓகேங்களா, கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கிறேன், தொகுதி இது தொகுதி ஓகேங்களா. மீப்போ என்ன வரும், திரும்பி எடுக்க முடியுங்களா, எடுக்க முடியாது, ஏன்னா காமனாக இந்த நம்பர் தான் வரும், அதுக்கப்புறம் வராது ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல 1 வருது, இந்த இடத்துல 2 வருது, இந்த இடத்துல 3 வருது, எல்லாம் மாறுபட்ட என்ன வருது ஓகேங்களா. தொகுதி என்ன வந்துருக்கு ஆன்சரு 2 ஓகேங்களா. பை அடுத்தது மீசிமா எடுங்க, இதுக்கு என்ன வரும் பாருங்க, 2ஆல் எடுங்க, 9 அப்படியே வரும், 5 அப்படியே வரும், 4 2 8 திரும்ப ஒரு 3ஆல் எடுங்க, 3 9 5 4 ஓகேங்களா. இதே எல்லாத்தையுமே நம்ம பிரிக்கணும் ஓகேங்களா. இப்போ பாருங்க 2 3 6 3 5 15 இன்ட்டு இந்த 4 அப்படி எழுதிக்கோங்க ஓகேங்களா. திரும்பி இருக்குங்க 5 6 5 30 மீதி 1 3 ஓகேங்களா. 1 6 6 3 9 90 இன்ட்டு 4 ஓகேங்களா. இந்த 4 அப்படியே இறக்கிடும் ஓகேங்களா, 0 வருங்களா. அடுத்தது 9 36 10 40 ஓகேங்களா. இப்போ என்ன வருங்க 2/360 ஓகேங்களா. ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க, ஆன்சர் சி ஓகேங்களா. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு மீப்போவா காட்டாங்களா, அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு தொகுதியில் இருக்கிறதுக்கு மீப்போவா கண்டுபிடிச்சிக்கணும், அடுத்தது பகுதியில் இருக்கிறதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேங்களா. அதை பின்னத்தில் எழுதிக்கணும், அவ்வளோதான் ஓகேங்களா ஆன்சர். அடுத்து பாருங்கள் 20, 25 மீசிமா காண்க ஓகேங்களா. 20, 25 மீசிமா காண்க. 5ஆம் வாய்ப்பு எடுங்க ஓகேங்களா டைரெக்டாக, ஏன்னா 20 25 5ஆல் வகுப்படும், 4 5 20 5 25 ஓகேங்களா. திரும்ப இது 5 2 எதை எடுக்க முடியுங்களா, ஏன்னா வெவ்வேறு நம்பர் இது அப்படியே பிரிக்கணும் ஓகேங்களா. பாருங்கள் 5 4 × 5 ஓகேங்களா. 5
20 வைக்கலாம். 20 × 5 வைக்கலாம். 2 5 10 100 ஆன்சர் 100. ஈஸியாக போட்டுடலாம், கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சங்கேத மொழியிலேருந்து ஒரு சங்கேத மொழியில் சார்கோல் என்பது 4 5 1 6 4 9 1 3 எனவும் மாறல் என்பது 2 9 6 1 3 7 எனவும் குறிப்பிட்டால் ROCHEL என்பது எந்த எண்ணை குறிப்பிடும் சொல்லி இங்கே பாருங்கள் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எண்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. சார்கோல் CHRCOAL, இதுக்கு அப்படியே நம்பர் கொடுத்துக்கோங்க. 4 5 1 6 4 9 1 3. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மாறல் MORALE, மாறல் 2 9 6 1 3 7. ஓகேங்களா? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ROCHEL வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆறுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே 6, இங்கேயும் 6, அதாவது மாற இல்லை. ஓகேங்களா? மாறவே இல்லை, ரெண்டுக்கும் 6 வந்துருக்கு. ஓகேங்களா? 6க்கு வந்து 6. அடுத்து ஓ பாருங்கள் 9, இங்கேயும் பாருங்கள் 9 கொடுத்துருக்காங்களா? அடுத்ததுக்கு ஓ 9. சிக்கு பாருங்கள், அடுத்தது எங்கே இருக்குது? சி இங்கே பாருங்கள், இங்கேயும் 4 இங்கேயும் 4. ஓகேங்களா? சி 4. ஹச் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அடுத்தது ஹச் 5 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இக்கு 7. எல் பாருங்கள் 3, இங்கேயும் பாருங்கள் 3 எல் இருக்குது. ஓகேங்களா? 6 9 4 5 7 3. ஓகேங்களா? 6 9 4 5 7 3 ஆன்சர். அதாவது 2 ஆப்ஷன் அங்கே கொடுத்துறாங்க, மேலே ஒரு செட்டு கீழே ஒரு செட்டு. ஓகேங்களா? இதை கம்பேர் பண்ணி இந்த செட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இது ஈஸி தான், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேறுபட்ட ஒன்று. ஓகேங்களா? இது 2 கொஸ்டினும். ஆலோசகர், நடுவர், மத்தியஸ்தர், ஆட்ட நடுவர். ஓகேங்களா? இது நல்லா பாருங்கள், நடுவர். ஓகேங்களா? மத்தியஸ்தர், ஆட்ட நடுவர். இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா என்ன வருவாங்க? நடுவர். இந்த கிரிக்கெட்டுக்கு இருப்பாங்க இல்லைங்களா, சென்டரில் நடுவர் அவங்க. ஓகேங்களா? அம்பையர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க. இவர் வந்து ஆலோசகர், ஆலோசனை வழங்கக்கூடியவர். ஓகேங்களா? இது மட்டும் மாறுபட்ட ஒன்று. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது ஆல்ரெடியே கொடுத்துருக்கோம், ரிப்பீட்டாக இந்த கொஸ்டினில் எக்ஸாம் 2 டைமாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது பாருங்கள், இது வர்க்கமூலம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதில் 23 மட்டும் மாறுபட்ட ஒன்று. ஆன்சர் 23. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாடுகளும் வாத்துகளும் உள்ள குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 24 அதிகம் எனில் அங்குள்ள மாடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மாடுகளும் வாத்துகளும் உள்ள குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது. ஓகேங்களா? மாட்டுக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்குங்களா? வாத்துக்கு 2 கால் இருக்கும். ஓகேங்களா? கால்களின் எண்ணிக்கையானது அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 24 அதிகம். வைக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதுங்க, மாடுகளின் கால். வைக்கலாம். மாட்டுக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 கால். வைக்கலாம். வாத்துக்கு 2 கால்கள். வைக்கீங்களா? நீ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன? கால்களின் எண்ணிக்கையானது அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட. வைக்கீங்களா? மாட்டுக்கு எத்தனை கால் வைக்க? 4 கால். வாத்துக்கு 2 கால். வைக்கீங்களா? பாருங்க ஸ்டேட்மெண்ட்டு. மாடு பிளஸ் வாத்தோட கால்களின் எண்ணிக்கையானது. ஓகேங்களா? அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின், தலைனா இதுக்கு ஒரு தலை இதுக்கு ஒரு தலை தானே இருக்கு, தலைகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேங்களா? தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. ஓகேங்களா? எண்ணிக்கையின் 2 மடங்கை விட எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க? 24 அதிகம். ஓகேங்களா? அதாவது 24 அதிகம்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, திரும்பி பாருங்க, மாட்டுக்கு எத்தனை கால் இருக்கும்? மாடுகளும் வாத்துகளும் உள்ள ஒரு குழுவில் கால்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? கால்களின் எண்ணிக்கை. மாட்டுக்கு வந்து 4 கால் இருக்கும், 4x. ஓகேங்களா? அடுத்தது வாத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கால் இருக்கும், 2x. ஓகேங்களா? அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட. ஓகேங்களா? தலை எத்தனை தலை இருக்கும்? மாட்டுக்கு ஒரு தலை, மாட்டுக்கு ஒரு தலை, வாத்துக்கு ஒரு தலை. ஓகேங்களா? எக்ஸ் ஒய். ஓகேங்களா? எக்ஸ் பிளஸ் ஒய், இதோட 2 மடங்கு. ஓகேங்களா? 2 மடங்கை விட 24 அதிகம். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி எழுதுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். இந்த மாதிரி எழுதுனா மட்டும் தான் நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்க, மாடு பிளஸ் வாத்துக்கு பாருங்க என்ன இருக்கு? 4x பிளஸ் 2y. ஓகேங்களா? அதாவது மாடு எக்ஸ்னா வாத்து ஒய், அந்த மாதிரி தான் எழுதிருக்கோம். பாருங்க, ஏஒய்னு எழுதுன, எக்ஸ்ஒய் எழுதுன்னு இல்லை, ஏபி உங்களுக்கு ஏதோ லெட்டர் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 2x இருக்குங்களா? 2x பிளஸ் 2y பிளஸ் 24. ஓகேங்களா?
இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. 4x + 2y இந்த ப்ளஸில் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2x - 2y = 24 வைக்கிங்களா. இப்போ பாருங்கள் இந்த 2xக்கும் இந்த 4xக்கு இதில் 4 2x வச்சுன்னா மீதி 2x வரும். இப்போ பாருங்கள் 2y எழுதிக்கலாம், ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் மீதி 24. இப்போ பாருங்கள் x = இந்த பக்கம் பெருக்கல் இந்த பக்கம் வந்தால் வகுத்தெல்லாம் மாறிடும். 24 × 2 அப்புறம் அடிங்க 1 2 2 4 மொத்தத்தில் 12 வைக்கிங்களா. எனில் மாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? 12. புரியுதுங்களா? திரும்பி கொஸ்டின் பாருங்கள். 4 அதாவது மாடுகளும் மாத்துகளும் உள்ள குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது வைக்கிங்களா. மாட்டுக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 கால். வாத்துக்கு 2 கால் வைக்கிங்களா. எண்ணிக்கையானது அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் பாருங்கள் 4x + 2y வைக்கிங்களா. இந்த கால்களின் எண்ணிக்கை சமம் அங்குள்ள தலைகளின் தலை பாருங்கள், இதுக்கு ஒரு தலை இதுக்கு ஒரு தலை x + y தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. இங்கே பாருங்கள் 2 மடங்கை விட 24 அதிகம் சொல்லியிருக்காங்களா வைக்கிங்களா. எனில் அங்குள்ள மாடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்குள்ள மாடுகளின் எண்ணிக்கை என்ன? இப்போ பாருங்கள் 4x + 2y = இது அப்படியே 2x 2y வருங்களா ப்ளஸ் 24. இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் அப்படியே மைனஸாக மாறிடும். அடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 12. ஆன்சர் பி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 16 x⁻ 16 வர்க்கமூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்க? வர்க்கமூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 16 x⁻ 16 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 16க்கு வர்க்கமூலம் எடுங்க. 16க்கு எடுத்தால் 4² ஓகேங்களா. இப்போ என்ன வருங்க? வர்க்கமூலம் எடுத்தால் ரூட் எடுத்து என்ன வரும்? 16க்கு 4² அப்படின்னா ரூட்டுக்கும் ஸ்கொயர் கேன்சல் ஆகி வரும், மீதி 4 இருக்கு ஓகேங்களா. இப்போ எக்ஸின் அடுக்கு 16க்கு வர்க்கமூலம் எடுக்கும்போது ஓகேங்களா, அடுக்கில் இருக்கிறதுக்கு எடுக்கும்போது என்ன பண்ணுன்னா வகுத்தல வரும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 8 2 16 ஓகேங்களா. 4 எக்ஸின் அடுக்கு 8 ஓகேங்களா. இந்த பவரில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் ரூட் எடுத்து ஓகேங்களா நன்னாங்க 16ன்னு 4x பவர் 4ன்னு போட்டுக்கூடாது ஓகேங்களா. நல்லா பாருங்கள், நான் 16க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 4 நமக்கு ஓகேங்களா. இந்த எக்ஸின் அடுக்கு 16 ஓகே அடுக்கில் வரும்போது நம்ம வர்க்கமூலம் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து வகுத்தில் வரணும் ஓகேங்களா. இப்போ அடித்தோம்னா 1 2 8 2 16 4x பவர் 8 ஓகேங்களா. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5/7 - 2/7 சுருக்குகன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடிமானம் ஒரே மாதிரி இருக்குங்களா. அப்போ என்ன பண்ணணும், காமனாக ஒரே எடுத்து எழுதிக்கோங்க. மேலே 5 - 2 ஓகேங்களா. 5 2 பட்சம் என்ன வரும் உங்களுக்கு? 3/7. ஆன்சர் பி. சிம்பிளான கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. a/b = 9/5 a + b/a - b கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதுக்கு ஏக்கு என்ன வரும் பார்த்துங்க 9, பிக்கு என்ன வரும் பாருங்கள் 5. இப்போ அப்படியே அந்த வேல்யூ மட்டும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏக்கு என்ன வரும் பாருங்கள் 9 + பிக்கு 5. கீழே பாருங்கள் ஏக்கு என்ன வருது பாருங்கள் 9 - 5 ஓகேங்களா. 9 5 எத்தனை வரும் பாருங்கள் உங்களுக்கு 14. கீழே 9ல் 5 போச்சுன்னா எத்தனை வரும் பாருங்கள் மீதி 4 ஓகேங்களா. இப்போ அடிங்க 1 2 2 4 7 2 14. ஆன்சர் 7/2. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மதிப்பு கான் கொடுத்துட்டு 343 × 343 × 343 - 113 × 113 × 113 கொடுத்துருக்காங்க. கீழே வேல்யூ கொடுத்துருக்காங்க. 343 343 பெருக்கணும் ப்ளஸ் 343 மீதெல்லாம் 113 கொடுத்துருக்காங்களா. இது ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட்டில் பாருங்கள், இதெல்லாம் பெருக்கல் இருக்குதுங்களா. 1 2 3 ஓகேங்களா. 343 கியூப் ஓகேங்களா. மைனஸ் அடுத்தது பாருங்கள் 1 2 3 ஓகேங்களா. 113 கியூப் ஓகேங்களா. 3 முறை இருக்குதுங்களா. அடுத்து கீழே பாருங்கள் ப்ளஸ் குறிக்கலாம். இது 2க்கு முன்னாடி பாருங்கள் 343 ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள் ப்ளஸ் 343 × 113. அதுக்கப்புறம் ப்ளஸ் இது என்ன பண்ணுறது பாருங்கள் 113 ஸ்கொயர். இது எப்படின்னு பாருங்கள் a³ - b³ கீழே பாருங்கள் a² + ab + b², அதாவது 343a 113b. புரியுதுங்களா. இப்போ இந்த a³ - b³ ஆன ஃபார்முலா பாருங்கள் a - b × a² + ab + b² ஓகேங்களா. இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா. இந்த ஃபார்முலா வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். கொஸ்டின் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு பெருசாக்கிற மாதிரி இருக்கும். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ பாருங்கள் a - b ஏக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் 343 மைனஸ் பிக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் 113ங்களா. அதுக்கப்புறம் a² என்னன்னு பாருங்கள் ஏக்கு 343 ஸ்கொயர் ப்ளஸ் ab என்ன வருது பாருங்கள்
343 இன்ட்டு 113 ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னென்னு பாருங்கள் 113 ஸ்கொயர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுங்க. 343 ஸ்கொயர் ப்ளஸ் 343 இன்ட்டு 113 ப்ளஸ் 113 ஸ்கொயருங்க பாருங்கள். 343 ஸ்கொயரு 343 இன்ட்டு 113 அதுக்கப்புறம் 113 ஸ்கொயர் ஓகேங்களா. இதுவும் அப்படியே அடிஞ்சு போயிடும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 343 13 போச்சிங்களா பாருங்கள். 340 தெளிவாக எழுதுற பாருங்க. 343 13 3 3 போச்சுன்னா 0, 4 1 போச்சுன்னா 3, 3 1 போச்சுன்னா 2. ஆன்சர் 230 ஓகேங்களா. இந்த கொஸ்டின் கஷ்டமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோமா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இது இன்னொரு டைப்பில் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் குறி, அதாவது இதே ஒரே மாதிரி நம்பர் வரும்போது ஏபி ஒரே மாதிரி நம்பர் வரும்போது கீழே ப்ளஸ் குறியும் மேலே மைனஸ் குறியும் வரும்போது ரெண்டையும் கழிச்சிக்கணும் ஓகேங்களா. பாருங்கள் 343 மைனஸ் 113 போட்டிங்களா 230. இது டக்குன்னு ஷார்ட்கட்டு ஆன்சர் போடுறதுக்கு. பட் ஃபார்முலாவில் போட்டோம்னா இந்த மாதிரி தான் வரும். ஃபார்முலாவில் போட்டோம்னா ரொம்ப நேரம் டிலே ஆகாது. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஒன்று ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 999 இன்ட்டு 995/999 இன்ட்டு 999 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதாவது இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து தொகுதி, இது வந்து பகுதி ஓகேங்களா. அதாவது பின்னத்தில் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு முழு எண் எடுத்து எழுதணும் ஓகேங்களா. முழு எண், அதுக்கப்புறம் பின்னத்தில் இருக்கக்கூடிய பகுதி எண்ணும் ப்ளஸ் இந்தாண்டு இருக்கிற பெருக்கல் எண்ணும், இது மூணும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பகுதியில் இருக்கிறதோட ஒன்றை கழிச்சிக்கணும். என்ன வரும் 999 மைனஸ் 1 கழிச்சிக்கலாம் 998. அதுக்கப்புறம் தொகுதியில் இருக்கிறதோட ஒன்று கூட்டணும் 995 + 1 996. இவ்வளோ தான், சிம்பிளான கொஸ்டின் தான். ஆன்சர் பாருங்கள் பி ஓகேங்களா. அதாவது ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்னத்தோட பெருக்கல் இருக்கிறதும் பின்னத்தில் பகுதி எண்ணும் இந்தாண்டு இருக்கிற பெருக்கல் என்னது மூணும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பின்னத்தில் இருக்கிறத பகுதி எண்ணோட ஒன்று கழிச்சிக்கணும், அடுத்தது தொகுதி எண்ணோட ஒன்று கூட்டிக்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். a/3 = b/4 = c/7 எனில் a + b + c/c = என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில். ஏக்கு வந்து சிம்பிளான மெத்தட் தான். ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 7 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் a + b + c/c ஓகேங்களா. ஏக்கு என்ன மதிப்பு வருது 3, பிக்கு 4, சிக்கு 7/c/7 ஓகேங்களா. இதெல்லாம் கூட்டுங்க. 3 நாளையும் கூட்டினா 7, 7 7 14/7, 1 7 2 7 14. ஆன்சர் பார்த்தீங்களா டி ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். DIG என்பது 497 எனில் 2556 என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இது பாருங்கள் ஏபிசிடியில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஏபிசிடியில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், ஏபிசிடி எழுதிக்கணும். ABCDFGHIJKLMNOPQRSTUVWXYZ ஓகேங்களா. இது நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஸ்டின் அடிச்சு எழுதுறதுனால நம்ம ஒவ்வொரு டைம் ஏபிசிடி எழுதுகிறோம். நீங்கள் எக்ஸாமில் ஒரே ஒரு டைம் கொஸ்டினுக்கு பின்னாடி ஏபிசிடி எழுதிட்டீங்க 26 வரைக்கும் அப்படின்னா அது எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு அது ஒரு டைம் எதுனா போதும். பொழுதுனைக்கும் எழுதிட்டு அடிச்சு எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம போர்டில் எழுதுறதுனால அப்பப்போ அடிச்சு எழுதுறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4 5 6 7. நமக்கு அதிகபட்சமாக 6 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் போதும் 7 வரைக்கும் எழுதுனாவே. இப்போ பாருங்கள் DIG என்பது 497 பாருங்கள் 4 9 வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்களா ஓகேங்களா. 4 என்னன்னு இருக்குது, அடுத்தது ஐக்கு நேரம் இருக்குது 9, ஜிக்கு நேரம் இருக்குது 7 பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு 4 எங்கே இருக்குது பாருங்கள் 4D, அடுத்து 9 இருக்குது பாருங்கள் ஐ, அடுத்து 7 எங்கே இருக்குது பாருங்கள் ஜி ஓகேங்களா. அப்போ அந்தந்த நம்பருக்கு நேரம் அந்தந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி 1 26 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா. இப்போ பாருங்கள் 2 5 5 6 இப்போ பாருங்கள் 2 5 5 6 2க்குள்ள என்ன லெட்டர் இருக்குது பி, 5வது லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள் இ, திரும்ப 5வது லெட்டர் இ, 6வது லெட்டர் என்ன இருக்குது பாருங்கள் எஃப், BEEF. ஆன்சர் சி ஓகேங்களா. இது சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம ஏபிசிடி எழுதிட்டு இது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி தொடர்பு படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுருக்குக 1 + 1 / 1 + 1 / 1 + 1 / 3 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். பின்னமா இந்த பின்னத்தை முழுமை என்ன மாற்றினா என்ன பண்ணணும், இந்த இது பண்ணுவோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு இது கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 1/1 / 1 + 1 / 1 + 1/3 வைக்கலாம். இது மூணு என்ன மாற்றினா இது என்ன பண்ணணும் பெருக்கணும் இல்லைங்களா. 1 3 3 வைக்கலாம். 3 + 1/3 வைக்கலாம்.
3 என்ன வரும் 4/3 ஓகேங்களா. இந்த 4/3 என்ன பண்ணுன்னா இங்கே பாருங்கள், இந்த 4/3 இந்த வகுத்தில் இருக்கிறதுக்கு மேலே போயிடும் ஓகேங்களா. பாருங்கள் 1 + 1 / 1 ப்ளஸ் இது என்ன வரும் நமக்கு 1 / இந்த இது கண்டுபிடிச்ச இல்லைங்களா, 4/3 கண்டுபிடிச்சிங்களா. இந்த வகுத்தலுக்கு என்ன பண்ணோம், இது மேலே போயிடும் ஓகேங்களா 3 ஓகேங்களா. இது திரும்பி இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். 1 நாள் 4, 4 3 7, 7/400 ஓகேங்களா. திரும்பி பாருங்க 1 + 1 / 1 1 + இருக்கு இல்லைங்களா. இதை நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7/4, அதாவது இது சுருக்கி 7/4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. இந்த 1 + 3/4 தான் 7/4 கண்டுபிடிச்சிருக்கோம். திரும்பி பாருங்க டிவைடர் கீழே ஒரு டிவைடர் இருந்துச்சுன்னா இந்த நாள் என்ன பண்ணணும் பாருங்க, அப்படியே மேலே போயிடும் ஓகேங்களா. 1 × 4 4 தான் ஓகேங்களா. இப்போ பாருங்க 1 + 4/7 ஓகேங்களா. திரும்ப பாருங்க இதால் பெருக்குங்க 1 7 ஓகேங்களா. 1 7 7 நாள் என்ன வரும் பாருங்க 7 7 நாளும் 11 11/7 ஆன்சர் 11/7 சி ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சுருக்குக ஓகேங்களா. அதாவது 1 + 1 / 1 + 1 / 1 + 1 / 9 ஓகேங்களா. இது என்ன பண்ணோம், அதாவது பின்னமாக இருக்குது இல்லைங்களா. இது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு மூலியமாக மாற்றினா 1 + 1 / 1 + 1 / 1 + 9 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எடுத்துக்கணும் ஓகேங்களா. 9 9 9 1 10 10/9 ஓகேங்களா. 1 + 1 / 1 + 1 / 10/9 டிவைட், அதாவது ஒரு வகுத்தில் கீழே இன்னொரு வகுத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணோம் நமக்கு மேலே போயிடும் ஓகேங்களா 9 ஓகேங்களா. 1 × 9 9 ஓகேங்களா. பாருங்கள் 1 + 1 / 1 + 9/10. திரும்பி இது வந்து பெருக்குங்க, ஒரு பைத்து 10 9 19 19/10 வருவாங்களா ஓகேங்களா. 1 + 1 / 19/10 ஓகேங்களா. இந்த வகுத்தில் கீழே ஒரு வகுத்தில் இருந்துச்சுன்னா இந்த கீழே இருக்கிற வகுத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே போயிடும், இந்த 10 இங்கே வந்துடும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 1 + 10 × 1 10/19 ஓகேங்களா. திரும்பி இதை பெருக்குங்க, ஒரு 19 19 ஓகேங்களா. 19 ப்ளஸ் ஒரு 10/19 ஓகேங்களா. அதாவது ஒரு 19 ப்ளஸ் 10 கீழே இருக்கிற 19 ஓகேங்களா. 19 10 கூட்டினீங்களா 29/19 ஆன்சர் 29/19 ஆன்சர் பி. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள் சுருக்குகளை. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், என்ன வர்க்கமூலம் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த பக்கம் வருவாங்களா. இப்போ பாருங்கள் இது வந்து √25 √25க்கு என்ன வருங்க 5² ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. 43 + 31 + 21 + 11 + 25ங்களா. இந்த 25 ரூட் எடுத்து என்ன வருங்க 5² ஓகேங்களா. இப்போ 5 வருங்களா. திரும்பி பாருங்கள், இப்போ √11 + இந்த √25 என்ன வருங்க 5ங்களா. 11 √25 என்ன வருங்க 5ங்களா. 11 5 என்ன வருங்க 16 ஓகேங்களா. திரும்பி பாருங்கள் 43 + √31 + √21 + இந்த 11 25 தான் 5 வருதுங்களா. 11 5 என்ன வருங்க 16 ஓகேங்களா. √16 16க்கு என்ன வருங்க 4 வரும் ஓகேங்களா. 16க்கு என்ன வரும் 4 ஓகேங்களா. திரும்பி பாருங்க 43 + 31 + 21 + என்ன வருதுங்க 15 கூட்டினா 15 1 11 5 16 16க்கு என்ன வரும் 4² ஓகேங்களா 4 ஓகேங்களா. 24 கூட்டினா என்னங்க வரும் 25 ஓகேங்களா. 25 ரூட் எடுத்தால் 5² ஓகேங்களா. இப்போ என்ன வரும் 5 வரும் ஓகேங்களா. 31 + 5 43 + 31 + 5னா 36 ஓகேங்களா. √43 + 31 5 36 ஓகேங்களா. 36 எடுத்தால் 6² 6 36 ஓகேங்களா. இப்போ என்ன வருங்க √43 + 6 ஓகேங்களா. 43 6 √49 ஓகேங்களா. 49க்கு 7² 7 49. அப்போ ஆன்சர் என்ன வருங்க 7 ஓகேங்களா.
ஆன்சர் ஏ 7. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. √32 ப்ளஸ் √48 ப்ளஸ் √8 ப்ளஸ் √12 சுருக்க ஓகேங்களா. சுருக்குகன்னு கேட்டிருக்காங்களா. ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு ரூட்டை இண்டிவிஜுவலாக சுருக்குனா கடைசியாக வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு √32 எடுத்து எழுதுங்க. இது √32 எப்படி எழுதலாம் பாருங்க. காமனா 2ஆல் எடுத்துக்கலாம் பாருங்க. 2 4 4 2 8 8 2 16 16 32 புரியுங்களா. 2 4 2 4 ஓகேங்களா. 16 16 32 ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் வர்க்கமூலம் எடுங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளாக பாருங்க. 2 2க்கு பார்த்தீங்களா 2 ஸ்கொயர் வருங்களா. அப்போ ஒரு 2 வெளியே வந்துருங்களா. திரும்ப பாருங்கள் 2 2 இருக்குதுங்களா. 2 ஸ்கொயர்னால் ஒரு 2 வெளியே வந்துருங்களா. அப்போ மீதி என்ன இருக்கும், ஒரே ஒரு √2 இருக்குங்களா. ஓகேங்களா. இது எப்படி இதெல்லாம் 2 × 2 4 4 × √2 ஓகேங்களா. அடுத்தது √48 ஓகேங்களா. √48க்கும் பாருங்கள் 2ஆல் எடுங்க. 2 × 2 × 2 × 2 × எத்தனை வந்திருக்கு 2 4 5 1 2 3 4 5 6 டைம் போட்டுக்கோங்க. பாருங்கள் 2 4 2 4 2 4 ஓகேங்களா. 4 16 இந்த 4 கொண்டு வாங்க. 6 24 மீதி 2 1 4 4 2 6 64 வருதுங்களா. இங்கே என்ன கொடுத்துருவாங்க √48 தான் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன வரும் பாருங்க. இந்த 2 2 எடுத்துகிட்டு ஒரு 3 போட்டு பாருங்க ஓகேங்களா. பாருங்க ஓகேங்களா. 2 4 2 4 ஓகேங்களா. 16 இந்த 3 அப்படி எடுத்து போடுங்க. 6 18 மீதி 1 1 3 3 1 4 48 வருதுங்களா. அப்போ என்ன வரும் பாருங்க. இதுதான் ஓகேங்களா. இப்போ பாருங்க இந்த 2 2க்கு ஒரு 2 திரும்ப இந்த 2 2க்கு ஒரு 2 அடுத்தது இந்த √3 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் 2 4 × √3 ஓகேங்களா. அடுத்தது கீழே இருக்கிற வேல்யூ பாருங்கள். கீழே இருக்கிற வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. டக்குன்னு பார்த்துடலாம் போட்டலாம் ஓகேங்களா. பாருங்கள் 8க்கு 2 4 4 2 8 ஓகேங்களா. இப்போ 2 2க்கு காமனாக ஒரு 2 அதாவது வெளியில் எடுத்தோம்னா ரூட் வெளியில் எடுத்தோம்னா ஒரு 2 × √2 ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் √12 √12 கெடுங்க. 2 × 2 2 4 4 2 8 ஓகேங்களா. 8 2 எத்தனை வருங்க 16 வரும் ஓகேங்களா. வராது ஓகேங்களா. அப்போ என்ன வரும் 2 4 4 12 ஓகேங்களா. 2 4 4 12 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 2 2க்கு காமனாக ஒரு 2 √3 அப்படியே வந்துடும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த வேல்யூக்கு இது கண்டுபிடிச்சிருக்கீங்களா. இதை எடுத்து அப்படியே இந்த கொஸ்டினில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் √32 என்ன வந்துருக்கு பாருங்கள். 4 × √2 ப்ளஸ் √48க்கு என்ன வந்திருக்கு பாருங்கள். 4 × √3 டிவைடட் பை அடுத்து பாருங்கள் √8க்கு 2 × √2 ப்ளஸ் √12க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 2 × √3 காமனாக இதில் பாருங்கள். காமனாக ஒரு 4 காமனாக ஒரு 4 இங்கே 2 இருக்கு இல்லைங்களா. இப்போ 4 காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. √2 ப்ளஸ் √3 புரியுதுங்களா. இதுலேயே 4 வெளியே எடுத்துட்டோமா √2 √+3 இங்கே இருக்குது ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 4 × √2 4 × √3 ஓகேங்களா. புரியுதுங்களா. சிம்பிளான கொஸ்டின் தான், கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்து 2 பாருங்கள் 2 வெளியே எடுத்துட்டிங்களா. √2 ப்ளஸ் √3 பாருங்கள். இதே பெருக்கல் இருக்குதுங்களா. பெருக்கலுக்கு என்ன பண்ணணும் அடிப்படுங்களா. √2 ப்ளஸ் √3 √2 ப்ளஸ் √3 அடிச்சிச்சிங்களா. இப்போ பாருங்கள் 4 × 2 2 4 இதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள் 2. பார்க்குறது தான் பெரிய கொஸ்டினாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெரி சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா. இன்றைக்கி அதாவது நடந்து முடிந்த 2வது ஃப்ரீ டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் பகுதி 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். அதாவது மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி சேர்த்து 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். வரப்போகிற 3வது டெஸ்ட்டுக்கு எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.